அந்த மிஸ் வந்து என்ன ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி என் கண்ணத்துலயே அரைஞ்சாங்க. 4-5 தடவை அரைஞ்சாங்க. எல்லாருமே பார்த்தாங்க என்ன. தலையை வலிச்சு சீவிட்டு வரையே நீ என்ன கிளவியான்னு கேட்டாங்க. நான் நல்லா படிக்கிற பொண்ணு. என்னைய ஸ்லோ லேர்னர்ஸ் கூட உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. புத்தகத்தை தூக்கி வீசினாங்க. டீச்சர்கள் சேர்ந்து செய்த கடும் டார்ச்சரால் பள்ளி சிறுமி எடுத்த விபரீத முடிவு. வால்பாறையில் நடைபெற்ற துயர சம்பவம். கோவை மாவட்டம் வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி சஞ்சனா உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருந்து வெளியிட்ட வீடியோ கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறிவியல் ஆசிரியர் சிந்தியா பல மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழ் ஆசிரியர் ராணிபாய் மற்ற மாணவர்கள் முன் கன்னத்தில் அறைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆங்கில ஆசிரியர் சியாமலா தேவி மாணவியின் உருவத்தையும் நிறத்தையும் கேலி செய்து புத்தகங்களை வீசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த தொடர் சிகிச்சை பெற்று வந்த சஞ்சனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வாக்குமூலம் பெற்ற பின்னரும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவியின் தந்தை சக்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார். நிறைய ஸ்கூல்ல குழந்தைங்களை இப்படி ட்ரீட் பண்றாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என் பொண்ணு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. எங்கள் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஷூ போட்டு போனால் ஏன் ஆம்பளைங்க ஷூவை போட்டு வர, ஆம்பளை பசங்க போகிற ஷூவை போட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. ஸோ ஏன் ஸ்கூல் டீச்சர்ஸ் படித்தவங்க நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. சில ஸ்கூலில் நடக்குது, பட் சில ஸ்கூலில் நல்லா குழந்தைங்க வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆனால் சில ஸ்கூலில் இவ்வளோ இதை விட ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. ஒரு குழந்தைங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட தெரிய மாட்டேது. அப்புறம் என்ன இதுக்கு ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சு. 9வது படிக்கிறாங்க. 9வது படிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும் போது அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க. அசிங்கம் அவமானம் இதெல்லாம் பார்க்கறது இதெல்லாம் அவங்களை போய் ஓவரா அஃபெக்ட் பண்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற பசங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டீச்சர்ஸ் தான் வந்து புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. அதை விட்டுட்டு அவங்களும் இப்படி கிண்டல் பண்றது இப்படிலாம் பண்றது ரொம்ப தப்பு தான். ஸ்கூல்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் உண்மையில அந்த அளவுக்கு நடக்குமான்னு தெரியல. ஏன்னா எனக்குலாம் நடந்து கிடையாது. இந்த பொண்ணு செத்து போயிருக்கு. ஆனாலுமே போலீஸ்ல வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறாங்கன்னு புரியல. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை வந்து கேர் பண்ணிக்காம அசால்ட்டா விட்டுறதுனால தான் இவங்க வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுதோ என்னவோ தெரியல. ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்கல்ல. அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப பாவமா இருக்கு அந்த பொண்ணு பேசும்போது. எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்ட்டு இதுல இருந்து தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா என் பசங்களுக்கும் சொல்றது அதுதான். அசிங்கப்படுத்துறாங்க, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு சொன்னாங்கனாலோ இல்ல தேவையில்லாம அடிச்சாங்க அப்படின்னாலோ கேள்வி கேளு. அந்த இடத்துல வந்து அமைதியா இருக்காது அப்படின்னா நான் என் பொண்ணுக்கு வந்து என் பசங்களுக்கும் என் பொண்ணுக்கா இருந்தாலும் சரி என் பையனா இருந்தாலும் சொல்லி கொடுக்கறது அதுதான். தப்பு பண்ணலன்னா தைரியமா, நீ டீச்சர் இல்ல யாரா இருந்தாலும் நீ தைரியமா பேசலாம். இதே நீ தப்பு பண்ணிருக்கன்னா நீ பயப்படணும், அடிக்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பசங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இப்போ இருக்கிறது கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன சொல்லி தரணும் அப்படின்ட்டு சொல்லி தரத்துக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் கேள்வி கேளுங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல.